டேய் மச்சான், என் தலைவன் தாண்டா எனக்கு பிராண்டு. அவன்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 10,000 20,000 செலவு பண்ணி போனால் கூட வர்த்துடா. அது படம் ஓடுதோ ஓடலையோ அவன் தானே எனக்கு பிராண்ட். அதுக்கப்புறம் தான்டா லொட்டு லொஸ்கி எல்லாமே. இல்லை எனக்கு புரியல. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு புரியல என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்போது நிறைய சந்திப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சந்தோஷங்கள் வரும். சில பேர் ரோல் மாடல்ஸ் ஆவாங்க. சில விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் எது ரியாலிட்டி இல்லை, எது உண்மை எது பொய். பிகாஸ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப லேட்டாக தான் வரும். அந்த லேட்டாக வரும்போது உடனே மேலே தட்டி அப்பயே ஃபஸ்ட் டே அன்றைக்கே விட்டு போடாங்கன்னா அது போயிருக்கும். நம்ம விட்டுட்டு பின்னாடி வந்தால் தான் அது பிரச்சனை. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். பிகாஸ் ஒரு 100 days இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேபி உங்களோட லைஃப் சூப்பர் டூப்பர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பார்க்காக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் மூவி இஸ் அ மூவி. அஃப்கோர்ஸ் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது எப்படி எடுப்பாங்கன்னா, லைஃப்பில் என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அதை வச்சு தான் ஒரு மூவியாக எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே ஸ்பைசியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சினிமேட்டிக் விஷயங்கள், சினிமேட்டிக்காக நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுவாங்க. விஷயம் ஒன்று தான், அதோட கரு ஒன்று தான். பட் படமாக பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அது ஒரு பார்க்கறதுக்கே வாவுடா சூப்பராக இருக்குடா அப்படின்னு பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டியில் தட்ஸ் நாட் அ ஃபேக்ட். பிகாஸ் ரியாலிட்டியில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த ஸ்பைசினஸ் வருது, இந்த மேலாப்பில் மலைச்சாரல் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்படியே டேரெக்டாக நெத்தி அடியில் அடித்து ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் மூவி இஸ் அ மூவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்கள பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஹீரோ பிடிச்சிருக்குன்னா இட்ஸ் ஃபைன், ஓகே. அவங்க ஆக்ட் பிடிச்சிருக்கு, அவங்க நடிக்க பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க பர்சனலாக பிடிச்சிருக்கு, இது எல்லாமே ஓகே. பட் அவங்களுக்காக என்னோடய ஃபேமிலி ஃபஸ்ட் முக்கியம் கிடையாது, எனக்கு மற்றதெல்லாம் வந்து செகண்டரி தான் அப்படின்னு பேசாதீங்க. அவங்கள டெய்லி உழைக்கிறாங்க, அதுக்காக சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். அவங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அவங்க கையில் கொடுக்குறாங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி குட். அதுக்காக உன்னோட லைஃப்பில் வந்து இது சொல்லிட்டாங்க, இது இப்படி பண்ணிட்டாங்க, என்னோட லைஃப் இப்படி அப்படி எப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது நாமளாக தான் இருக்க போகிறோம். பிகாஸ் அவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குற முடியாது அவங்களால. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். தட்ஸ் வை ஐம் சேயிங் மூவி இஸ் அ மூவி. படம் கேஜிஎஃப் படத்தில் வருது, ரியல் லைஃப்பில் நடக்காது. எல்லாருக்குமே அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் வந்து ரியல் லைஃப்பில் பிடிக்காது. இதெல்லாம் நடக்காத விஷயத்த நீங்கள் வந்து அதை ரியாலிட்டியாக நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் அந்த மாதிரி ஒரு தோண்டு உங்களோட லைஃப்பை நீயே ரைட் பண்ண ஆரம்பிச்சிக்கோ. நம்பர் 2, லேர்ன் அ லாட். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சோம், நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் மாதிரி என்ன பண்ணேன்னா ஒரு 100 வீடியோஸ் 200 வீடியோஸ் போட்டு அப்புறம் எனக்கு வந்து பீக் ரேஞ்சில் வரல. அந்த மாதிரி எனக்கு வரல. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, யூடியூபே வந்து பயங்கரமாக வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துச்சு. எவ்ரி சிங்கிள் டே வந்து சில பேருக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் நடக்கும்போது வரல. எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்த ஆரம்பித்தேன். நான் போட்ட 3வது வீடியோ இட் வெண்ட் அரௌண்ட் லைக் 5 lakhs 4 lakhs. நான் போட்ட 3வது வீடியோ நினைக்கிறேன், 3வது 4வது வீடியோ நான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ போட்டேன், எதுக்கு போட்டேன்னே தெரியாது. ஆனால் நான் வந்து ரியாலிட்டி கண்டுபிடிச்சிட்டு நான் போட்ட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவும் 1 lakh மேலே போணுச்சு, செகண்ட் வீடியோ கம்மியாக போச்சு, தேர்ட் வீடியோவும் 5 lakhs மேலே போணுச்சு. இதோட ரீசன் என்னென்னா, நான் நிறைய லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளார போனேன். ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னி வரைக்கும் அந்த நோட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஒரு கம்ப்ளீட் புக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 pages இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 200 pagesக்குமே எழுதிக்கிட்டே இருந்தேன். என்னோட சைடில் இருக்க ஒரு ஃபாரின் கிரியேட்டர் வந்து எப்படி வீடியோஸ் போடுறாரு, என்னோட சைடில் இருக்கிற நான் போடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஜாம்பவன்கள்லாம் யார், அவங்களாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி தம்ப்நெயில்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி ஒரு வீடியோவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்த்தேன். A to Z அப்படியே சட்டுன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பித்தேன். அதை நோட் பண்ண ஆரம்பித்தனால தான் என்னால் இதை கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ரொம்ப கஷ்டப்படாமல், அதாவது ரொம்ப கஷ்டம் இந்த சென்ஸ் வந்து என்னடா எனக்கு ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க, 15 பேர் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு வழியுமே இல்லை. நான் 3 வீடியோ போட்டு 5வது நாள் 6வது நாள் பூஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 வீக்லேயே எனக்கு 20K 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே நடந்ததுக்கு அதுக்கான ஃபார்முலாவை கரெக்டாக நான் கிராக் பண்ணேன். அதுக்கு ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ நீங்கள் எனக்கு நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும், நல்ல பைக் வேணும், கார் வேணும், இல்லை பெரிய மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. அதை படிச்சிங்கன்னா தான் அது எப்படி கிராக் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும், டெக்னிக்கல் நாலேஜஸ் நிறைய லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் ஆஃபர் Rajalakshmi Eduverse, which is an online educational platform. ஸோ இங்கே லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, லைக் Java and Python full stack development course, Python bootcamp certification training course, data science, financial management. ஸோ இந்த மாதிரி n number of courses இருக்குது. அந்த பெஸ்ட் பார்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட்ஸ் ஆர் ஸோ குட். ரொம்ப நல்லா இங்கே போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இங்கே நடத்துகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் பை த வே
நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இங்கிலீஷில் இருக்கிறனால தான் என்னோட கோர்சஸ்லாம் கிராப் பண்ண முடியலன்ட்டுக்கு உங்களுக்கு தமிழில் கோர்சஸ் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெட்டர் லேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜஸ், தியரிட்டிக்கல் செஷன்ஸ் அண்ட் அதர் லேர்னிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்க போகுது. அதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நோ இஎம்ஐ காஸ்ட் இருக்குது. ஸோ வை ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? நீங்கள் ராஜலட்சுமி எட்வர்ஸோட உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ஸ்டார்ட் ரைட் நவ். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் தம் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கெரியர் லேர்னிங் பாத். நம்பர் 3, என் நம்பர் ஆஃப் லவ் வரதுக்கு, என் நம்பர் ஆஃப் லஸ்ட் வரதுக்கு, என் நம்பர் ஆஃப் என்னமோ அதாவது கேர்ள்ஸ் மேலே ஈர்ப்பு வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்கிற வயசு. பிகாஸ் உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் அப்படி தான் நடக்கும். அப்படியே உள்ளே போய் குத்தி 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 உடம்பெல்லாம் ரத்தம் 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 அப்படின்லாம் வரும். அது வந்து இயல்பான விஷயம். பட் அதெல்லாம் வந்து அப்படியே லைஃப் லாங் போயிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு, இது அடுத்தலாம் வேறு எதுவுமே இல்லை, எனக்கு வந்து இது தாங்க, இதெல்லாம் வந்து லவ் இதெல்லாம் நடக்கணும்னா உன்னோட கெரியர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வாங்கி தர முடியும், வீட்டுக்கு பால் கிடைக்கும், வீட்டுக்கு காய்கறி வாங்க முடியும், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம என்ன படமா? தட்ஸ் வை ஐம் சேயிங் மூவி இஸ் நாட் ரியாலிட்டின்ட்டு. படம் மாதிரி அப்படியே 4 நாள் ஒரு சிவா படத்தில் வர, இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி ஒரு ரூபா இருக்கும், ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்லாம் வந்து அப்படியே காசெல்லாம் வராதுங்க. இப்படி வந்தால் நானும் பணக்காரன் ஆயிடலாம், நீங்களும் பணக்காரன், எல்லாருமே பணக்காரன் ஆயிடலாம்ல. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் கேர்ள்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது என்னோடய ஏஜில் காமனாக நடக்குது. ஸோ நான் இது ஒரு டைம் பாஸிங்காக தான் வைக்கணும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் எனக்கான ஒரு கேர்ளை நான் பார்க்குற வரைக்கும், எனக்கான ஒரு பாயை நான் பார்க்குற வரைக்கும் இதை சீரியஸாக நான் இறங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா காதல் படத்தில் வர மாதிரி அப்படின்னு சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். நம்பர் 4, லேர்ன் அபவுட் மணி. ஸோ நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். நம்ம எந்த ஸ்கூலில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இது தான் கிடைக்கும். உன்னோட 6th ஸ்டாண்டர்ட்லையோ 7th ஸ்டாண்டர்ட்லையோ 8th ஸ்டாண்டர்ட்லையோ ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ராசஸ் 12th முடிக்கும். எந்த ஸ்கூலில் உன்ட்ட 1000 ரூபா இருந்தால் இது தான் போனாலும் வாங்க முடியும். இந்த அளவுக்கு நீ சம்பாதிச்சா தான் நீ இந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். இந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக தான் ஆகணும்னு எந்த ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? 0. அவங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும். அப்போ தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ஃபோக்கஸ் போவீங்க. இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, இல்லை டாக்டர் கீக்டர் போகலாமா, இல்லை காமர்ஸ் எடுக்கலாமா, அதுவும் அவங்க சொல்கிறதையே நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் இந்த ரியாலிட்டியில் அடித்து சொல்கிறேன், இந்த ரியாலிட்டியில் எந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்மே ஏன் சொல்லித்தரதுன்னா, யாருக்குமே நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு அப்படி இருந்தால் எல்லா ஸ்கூல்லையும் பர்சனல் ஃபைனான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி மணியை மேனேஜ் பண்ணணும், பேசிக்கான விஷயம். மணினா என்ன, மணி எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ மணியை பற்றி நிறைய கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 100 டேஸில் மணியை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கோங்க. மணி எப்படி ஒர்க் ஆகுது, மணி எப்படி சம்பாதிக்க முடியும், மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இவ்வளோ காசு இருந்தால் என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும், இவ்வளோ காசு இருந்தால் எவ்வளோ லைஃப் ஸ்டைல் வாழ முடியும், இந்த லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கு எவ்வளோ காசு வேணும், அந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த செக்டார்லலாம் இவ்வளோ மணி கொட்டி கிடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டா யாரையுமே நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட்டில், பையில், இல்லை சட்டியில் கூட காசு இருக்கும். That's how the money works, the world works. Number 5, build a network. ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நான் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன், வேண்டாம் அப்படின்னு. பட் இப்போ ஒரு 6 மந்த்ஸாகவே நெட்வொர்க் பில்டிங்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேவரிக் ஸ்கூல் நடத்துகிறோம், ட்ரேடிங் கோர்ஸ் நடத்துகிறோம். ஆரம்பிக்கிறதுல எண்டு வரைக்கும் ஒரு ட்ரேடிங்கில் என்னென்ன கற்றுக்கணும் எல்லாம் சொல்லுது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் ஒரு பிகினராக வந்து போய் கற்றுக் கொடுத்தேன்னா பைத்தியகார்த்தனம். எனக்கே பிகினர், நான் போய் இன்னொருத்தனுக்கு சொல்லி தரலாமா? ஸோ இந்த இடத்துல தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு வந்துச்சு. நான் நிறைய பேர்த்து கூட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், நிறைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்படி தான் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி என்னோடய ஸ்கூலை கூட நான் பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய ஸ்கூலில் வந்து இந்த கோர்ஸ்லாம் இருக்குன்னா அதில் யாரெல்லாம் ஜாம்பவான்கள், அந்த ஜாம்பவான்கள்லாம் எப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சு, நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ நிறைய நீங்கள் பேசி பழகி இன்ட்ராக்ட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறி. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டான எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவேன். நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன், பட் இன்ட்ரோவர்ட்டாக மாறி எனக்கு எப்பப்போலாம் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகணும், எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், எந்த இடத்துல இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும் நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடந்துப்பேன். ஸோ நெட்வொர்க் பில்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டை பற்றி ஏதாவது வீடியோ வேணுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வேணால் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 6, யூ ஆர் நாட் த கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன் கிங் இல்லைன்னு சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. எப்பயுமே வல்லவனுக்கு வல்லம் இருந்துக்கிட்டே இருப்பான். இப்போ என்னோடய ஃபீல்டில் நான் ஒரு போன வருஷம் நான் பெருசாக இருந்தேன்னா, என்னை பீட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை ஒருத்தன் எப்பயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இவன் எப்படி பெருசாக இருக்கலாம், நான் பெருசாக வரும்டா, இவனோட பெருசாக வரும்னா அவன் கோல் செட் பண்ணானா என்னை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போவான். அதுக்கு நீ இன்னும் மேலே போகணும். ஸோ யூ வில் நாட் பி த கிங் ஆல்வேஸ். பட் நீங்கள் ஒரு கிங்காக எப்பயுமே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா
மேலே இருக்க இந்த 5 விஷயத்தையுமே கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா யூ வில் பி த கிங் ஆல்வேஸ். ஈவன் எவ்ரி சிங்கிள் டே நான் என்னோடய இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நான் என்னோடய இடத்த விட்டு கீழே போயிடவே கூடாது. நான் த பெஸ்ட்டாக தான் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும். நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல, பட் அதுக்கான ப்ராசஸில் சாகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நீங்களும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே எல்லாம் பார்க்கறதுல 10,000 பேரோ 1000 பேர் 2000 பேரோ கண்டிப்பாக பெருசாக வரதான் போகிறீங்க. த ரியாலிட்டி. பேசிக்கலி that's it for the today voice. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your maverick. Tara, bye bye, take care, peace out.